இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய நஃப்ஸை கொண்டு நான் இறைவனுடைய அருட்கொடையுடைய வளங்களை நான் திருட நஃப்ஸுக்கு அடிமையாகி நான் என்னுடைய செயல்களில் நெருப்பை அதிகப்படுத்த ஒவ்வொரு டிஷ்யூ உள்ளேயும் இந்த காற்று எந்த அளவுக்கு போகுது, இந்த காற்று இவன் செயல்னால எந்த அளவுக்கு இது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அல்லாஹ்வால் தெளிவாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த காற்றை இயக்க மறுத்ததுனால உடம்பு எப்படி நெருப்பை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய அத்தியாயம்தான் இந்த ஆதியாத் அப்படின்ற அத்தியாயம். ஸோ இப்போது காற்றுடைய பயணத்தை அல்லாஹ்வுடைய வழியை தேடி நேர் வழியில் செலுத்துறது மூலமாக, குழப்பத்திலிருந்து வெளிப்படுறது மூலமாக, தேவையில்லாத பயங்கள்லேருந்து விடுபடுறது மூலமாக, அதிகப்படியான கோவத்தை கொண்டு நெருப்பை அதிகமாக எரிய வச்சு காற்றை குறைக்காமல் கோபத்தை கட்டுப்படுத்தி நல்லோர்கள் வழி எப்படி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கிறாங்களோ அந்த வழியில் நம்ம செயல்படுத்துறது மூலமாக நம்மளுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு சொல்லக்கூடிய இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து போகிறதா, அதிகமாக வெப்பத்தை கிளப்பி விடுறதா, வளர்ச்சியை கொடுக்கறதா, வேகமாக விரைவை கொடுக்கறது மாதிரி நம்ம ஆக்கி செழிப்பாக இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் செயல்படுவோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாம் நமக்கு என்ன கட்டமைப்பை வழங்கி இருக்கோ அதன் முறைப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு உபாதையிலிருந்து நம்மளுடைய இம்மையில் நம்மளை காப்பாற்றிக்கலாம். அதே நேரத்தில் அது நமக்கு மறுமைக்கான சிறந்த வழியாகவும் அமையுன்றதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.